வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நேற்றுக்கு நம்ம 23,300 புட் ஆப்ஷன் அண்டு 23,400 கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஒரு லெவல்ஸ் எடுத்து அந்த லெவல்ஸ்க்கு மேலே பிரேக் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் போயிருக்கு. சரிங்களா? இதில் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், இதை எப்படி நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்றதுக்கு வரலாம். சிம்பிளாக இன்னைக்கு மார்க்கெட் நேற்றுக்கு நம்ம எடுத்தது எவ்வளோ, 300 to 400ன்னு எடுத்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,400. அப்போ அடுத்து அவங்க சப்போர்ட் எடுத்த இடம் 23,300 நியர்பை அங்கனக்குள்ள தான். அப்போ இந்த 300 to 400ன்னு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதைத்தான் நம்ம நேற்று எடுத்திருந்தோம். அப்போ ஓப்பன் மார்க்கெட்லேயே ஒரு 0 நடைபெறும் நியர்பை அந்த இடத்துல நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு 2.25க்குள்ளேயே நிறைய டைம் நம்மளுக்கு 0 நிறைய விட்டு முடிஞ்சிரும் சொல்லியிருந்தோம். அப்போ காலையில் இதுக்குலேருந்து இந்த ட்ராவல் அப்படின்றது ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஒரு 0 டைப் தான். ஏன்னா நேற்று க்ளோசிங் அப்படின்றது 23,430க்கு மேலே இருந்தாங்க. ஓப்பனே 400ன்றப்போ ஒரு 30 பாயிண்ட் கீழே, அடுத்து ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு 300 வரைக்கும் 100 பாயிண்ட் ட்ராவல் ஆயிருக்காங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 300ல் சப்போர்ட் எடுத்தாங்க. 300லேருந்து 400 பிரேக் பண்ணி எஸ்டர்டே ஹை பிரேக் பண்ணி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் மந்த்லி ஹை. அப்போ அந்த மந்த்லி ஹை எங்கே இருக்குது? 23,869 அந்த இடத்துக்கிட்ட தான் போயிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக மந்த்லி ஹையை லைட்டாக பிரேக் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் வச்சுட்டு அகைன் அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. இதுதான் சினாரி. இப்போ ஒரு இன்ட்ராடேல நம்ம க்ளோசிங் டேபிளை வச்சு ஒரு ரேஞ்சு கால்குலேட் பண்ணிடுறோம். சரிங்களா? ரேஞ்சை கால்குலேட் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து திரும்பினால், இல்லை அந்த ஒரு ரேஞ்சில் ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து இன்னொரு ரேஞ்சு போகிற வரைக்கும் என்ன வாய்ப்பு இருக்குது, எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இன்னைக்கு இந்த 300 பிரேக் பண்ணியிருந்தால் அதுக்கு கீழே எங்கே வந்திருப்பாங்க? எஸ்டர்டே லோ. அப்போ அந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே போனால் எது? நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ அந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமே பிரேக் பண்ணால் ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். இதுதான் நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எடுத்து. அப்போ 300ல் சப்போர்ட் எடுத்துக்காங்க, திருப்பி வந்து ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க. ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹை, அதுக்கு மேலே ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பு, அதை பிரேக் பண்ணால் ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அப்போ அதுக்கடுத்து நம்மளுக்கு வீக்லி ஹை, அந்த வீக்லி ஹைக்கு மேலே நின்று கடைசியாக வந்து நம்மளுக்கு மந்த்லி ஹைக்கு மேலே போய் முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் ஆனோன்னு இதை கூட நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம டெய்லியுமே யூடியூப்பில் அதை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஓப்பன் ஆனோன்னு எடுத்துடலாம். ஒரு ரேஞ்சை கம்ப்ளீட் பண்ணும்போது அகைன் இங்கேருந்து ஒரு ரேஞ்ச் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ராடேல வரக்கூடிய டேபிள், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிள், இதை வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த டேபிளை வச்சு தான் அன்னைக்கு இன்ட்ராடேல ஃபர்ஸ்ட், அதாவது முந்தைய நாள் க்ளோசிங் டேபிள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எடுக்கிறோம், இப்போ ஒரு 9 o'clock மேலே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு க்ளோசிங் டேபிள், இந்த க்ளோசிங் டேபிளை வச்சு நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அகெயின் அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸோ எடுத்து திரும்பி அகெயின் எது வரைக்கும் போவாங்க அப்படின்றத அந்த இன்ட்ராடே டேபிள் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த இன்ட்ராடே டேபிளை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ், சரிங்களா? அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இவ்வளவுதான் மூவ் ஆகும், அதாவது எக்ஸ்பைரி டே தவிர்த்து மற்ற நாட்களில் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இவ்வளவு பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும், ஒரு லோல இருந்து இவ்வளவுதான் போவாங்க, ஆர்எல்ஸ் அதுக்கு மேலே போயிட்டு அந்த பாயிண்ட்டை கட் பண்ணால் திருப்பி கீழே தான் வருவாங்க. இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு மார்க்கெட் சினாரியோ இருக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட்ன்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ இன்ட்ராடேவுக்கு இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மந்த்லி கிளாஸஸாக எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதாவது கிளாஸஸை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். மாஸ்டர் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே நம்ம கிளாஸுடைய எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்றது ஓரளவுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அகெயின் அந்த ரேஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இல்லை அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் போவாங்க, திருப்பி போனால் எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள்
இந்த மாதிரி ஒவ்வொன்று. அதில் இன்னொன்று குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா மார்க்கெட் சினாரியோன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மார்க்கெட் சினாரியோ இன்னைக்கு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஒரு எஸ்டர்டே ஹைக்கும் லோவுக்கும் உட்பட்டு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ ஓப்பன் ஆன மார்க்கெட் கீழே வந்து நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமாக நம்ம எடுத்தக்கூடிய ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக்கில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேலே போய் ஓப்பனை பிரேக் பண்ணி எஸ்டர்டே ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணால் எந்த இடத்துல நம்மளுக்கு மந்த்லி ஹை கிட்ட போய் முடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதுவும் ஒரு சினாரியோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல்லை நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்து கற்றுட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இல்லை நான் கொஞ்சம் ஃபாஸ்டராக கற்றுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். கிளாஸஸ் வந்து May 5th சரிங்களா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் அப்படின்ற வீடியோ பார்க்குறத தள்ளி வச்சுக்கலாம். இந்த என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு 18ஆம் தேதி ஃப்ரைடே அப்படின்றது நம்மளுக்கு ஹாலிடே சரிங்களா. குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளுக்கு ஹாலிடே. ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் 3 நாள் லீவ் இருக்குது. ஸோ இந்த 3 நாள் லீவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முந்தைய நாள் க்ளோசிங் டேபிளில் என்ன கொடுத்துருக்கோம் நம்மளுடைய வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்த நாள் ஓப்பன் மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒளிஞ்சிருக்கு. அதை தான் நம்ம வெபினாரில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மூவ்மெண்ட், அந்த டேபிள் க்ளோசிங் டேபிளில் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, அடுத்த நாள் எப்படி மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.